ஹாய் ஹலோ மக்களே! நான் ஏற்கனவே சொல்லியாச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு கமருதீன், விஜய் பாரதி வந்துட்டாங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிலுக்கு போறது தான். ஸோ ஜெயிலுக்கு போறதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுக்கிற நேரத்தில ஏற்கனவே வந்துட்டு இதில குத்தினவங்கள்ல முக்கியமான ஆட்கள்ல வந்துட்டு எங்களுடைய கலையரசனும் இருக்கிறார். ஸோ அந்த கலையரசன் வந்து என்ன மாரின்னா, இங்க இவங்களோட கதைச்ச விஷயத்த அங்க போய் சொல்றார். அங்க இருக்கிற விஷயத்த இங்க வந்து சொல்ற மாரிலாம் மாறி மாறி கதைக்கிறான். இவன் ஃபேக் இவன்லாம் முதுகுல குத்திக்கிட்டான். அவன் நல்லவனே இல்லைன்னு சொல்லி கலையரசன பற்றி சொல்லப்போனா கமருதீன் விஜய் பாரதி பயங்கரமா ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிறேன். சொல்லப்போனா இவங்கலாம் குத்தினதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே கோவம் இருக்குது என்றாலும், இவங்களால முக்கியமா கலையரசன் மேல இவங்களுக்கு கோவம் திரும்பி இருக்கு. சொல்லப்போனா இதுவரைக்கும் 2 பேர்ல கலையரசன்ட்ட தான் இன்னும் விசவன் சொல்லாம இருந்தவங்க. அவங்களையும் கலையரசனையும் சொல்லியாச்சு. இப்ப விஜய் பார்வதி யாரத்தான் சொல்லி சொல்லாம விட்டுட்டாங்க. நடிக்கிறாங்கன்ட்டு சொல்லாம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது கமெண்ட்ல சொல்ல முடியுமா சொல்லுங்க யாருன்ட்டு. இதுவரைக்கும் விஜய் பாரதின்ற இதில இவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லாத யாருன்றது எனக்கே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா பார்ப்போம். ஸோ இப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜெயில் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த முடிவு உங்களுக்கு ஃபேரா இருந்துச்சான்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.